ஹலோ வெல்கம் பேக் டு லைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ இந்த வீடியோட கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு வேணும்னு போய் பார்ப்போம். இதுக்கு ஜஸ்ட் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். நான் வந்து கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து 125 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 50 கிராம்ஸ், வெல்லம் ஜாகரி 80 கிராம்ஸ், வேணும்னா நாட்டு சர்க்கரை 80 கிராம்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு பதில். ஏலக்காய் 2 பீஸ், நல்லெண்ணெய் 80 ml. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ளாட் கடாயில் நம்ம உடைச்ச கருப்பு உளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில். இது எப்படியும் கண்டிப்பாக 5 மினிட்ஸ் ஆகும் ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு. நல்லா ப்ராப்பராக கருகாமல் வாசம் வந்து கரெக்டான லெவலுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனிச்சுன்னா நமக்கு லட்டு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா ஸ்லாட் இதை வறுத்துக்கோங்க. முழு கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் வறுக்க டைம் எடுக்கும். நமக்கு வந்து கருப்பாக இருக்கனால வறுக்கலையான்றது தெரியாது. அதனால தான் நான் உடைச்ச கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேன். இந்த கருப்பு உளுந்தில் வந்து எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மண் தூசிலாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஏலக்காய் பொட்டுக்கடலையும் சேர்த்து இது ஒரு ஜஸ்ட் கிண்டி விட்டுருங்க. இது நல்லா இப்போ நம்ம ஆறட்டும் ரூம் டெம்பரேச்சர் பதத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறையா நீங்கள் அரைக்கிறீங்கன்னா மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ஜாகரியையும் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் இருக்கா இது பிளெண்ட் ஆகிறதுக்காக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு வாசம் நல்லா வரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு கடாய்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கனால மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். பட் மில்லுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா நல்லா நைஸாக அரைப்படும், வாசமாகவும் இருக்கும். ஸோ இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த நல்லெண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளாரில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது நீங்கள் வந்து இந்த ஒரு ஈரப்பத மண்ணுக்கு இப்படியே கொண்டு வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் நெய் ஊற்றுறதுக்கு பதில் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு லைட்டாக மழை பெஞ்சால் அந்த மண் வந்து ஈரப்பதமாக இருக்கும்ல, அந்த பக்குவத்துக்கு வந்துருக்கு. இப்போ நீங்கள் இதில் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் உங்கள் வேணுங்கிற சைஸ்க்கு. நான் வந்து 12 கிராம்ஸுக்கு ஒவ்வொரு லட்டும் பிடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு 20 லட்டூஸ் வருது. கருப்பு உளுந்தில் செஞ்சுருக்கனால இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இப்போ நிறைய அக்கேஷன்ஸ் எல்லாம் வருது இல்லை, ஸோ ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லட்டுவை. ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.